ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லோரையும் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ நமக்கு யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் தானே, யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். செப்டம்பர் மந்த் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. முதல்ல நான் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம சேனல் 60,000 சப்ஸ்கிரைபரை நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் சில டவுட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சந்தேகம் இது எல்லாருக்குமே. யூனிட் 1, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து நம்ம எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே. ஸோ அந்த டவுட்டை நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கணும். ஓகேங்களா, அது முதல்ல கிளியர் கட்டாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம வந்து படிக்கணும், தென் ரிவிஷன் பண்ணணும். அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹிண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா, இது எல்லாமே இருக்கணும். முதல்ல படிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு புக்ஸ் வேறு, ஹட்சன் புக்கும் ப்ளஸ் வந்து ராமச்சந்திரன் நாயர் புக்கும் ரெண்டையுமே வேறு கொடுத்துட்டாங்க. அதனால் எதை படிக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன். அண்ட் ரெண்டையும் படிக்கணுமா, எதாவது அந்த ஒரு விஷயமே இருக்குது. ரெண்டையுமே படித்து தான் ஆகணும். பட் ஹட்சனோட சோர்ஸை வச்சு தான் ராமச்சந்திரன் நாயர் புக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஹட்சனை கோத்ரூ பண்ணாவே போதும். 1 பொறுத்த வரைக்கும், யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஏஜும், அதாவது ஏஜ் ஆஃப் சாசராக இருக்கட்டும், ஷேக்ஸ்பியராக இருக்கும், மில்டனாக இருக்கட்டும், ட்ரைடனாக இருக்கட்டும், இல்லை வேர்ட்ஸ்வர்த்தாக இருக்கட்டும், இல்லை போப்பாக இருக்கட்டும், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 ஏஜ் இருக்குது. ஸோ இந்த ஏஜ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ படிக்கணுமாங்கிறது கிடையாது. ஷேக்ஸ்பியரை படிக்கணும், சாசரை படிக்கணும். ஓகே, இதில் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சாசரோட ஏஜ் அப்படின்னா பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் சாசர் அண்டு ஏஜ் ஆஃப் சாசர். ஓகேங்களா, அண்டு சாசரோட ரைட்டிங்ஸ் இருக்குது, சாசரோட கான்டெம்பரரிஸ் இருப்பாங்க. இதை வந்து பிரிக்கிறோம். இது இல்லாமல் சாசரோட ஏஜ், ஓகே, யார் வந்து ரூல் பண்ணாங்க, யார் கிங்காக இருந்தாங்க அப்படிங்கிறது, அண்ட் அவருடைய ஏஜில் எந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான இன்சிடெண்ட் நடந்தது. ஓகே, ஸோ இப்போ இன்சிடென்ட் அப்படின்னா பிளாக் டெத்துங்கிறத நமக்கு வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் இது மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்குமே நீங்கள் எடுக்க போகிறீங்க. இப்போ ஷேக்ஸ்பியர்னால் எலிசபெத் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க போகுது. ஷேக்ஸ்பியரோட ரைட்டிங்ஸ் என்னென்னலாம் இருந்ததுங்கிறத பார்க்க போகிறீங்க. அண்டு ஷேக்ஸ்பியரோட ஏஜில் இருந்த குரூப் ஆஃப் ரைட்டர்ஸான ஷேக்ஸ்பியரோட ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லுவோம், யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்லி, அவங்கெல்லாம் யாருன்னு பார்க்க போகிறீங்க. அவங்களுடைய ரைட்டிங்ஸ் என்னென்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஏஜுக்குமே, இப்போ நம்ம வந்து மில்டனோட ஏஜுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அங்கே போகும்போது மில்டனை பற்றி படிக்க போகிறீங்க. கன்ஃபார்மாக அவரோட பேரடைஸ் லாஸ்ட்டை பற்றி படிக்க போகிறீங்க. அண்டு அவருடைய ஒர்க்கு இதை பார்க்குறோம். அண்டு கேரலின் பாய்ட்ஸ், கவாலியர் பாய்ட்ஸ்ன்னு இருக்க போகிறாங்க. ஸோ குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் அவங்கள வந்து பார்க்க போகிறோம். ட்ரைடனோட ஏஜுக்கு போக போகிறீங்க. ட்ரைடனை பற்றி படிக்க போகிறீங்க. அங்கே இருக்க ஜான் பன்னியனை பில்கிரிம் ப்ராக்ரஸ்ங்கிற ஒர்க்கோட சேர்த்து படிக்க போகிறீங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அங்கே இருந்த கிங்ஸை வந்து பார்க்க போகிறீங்க. அண்டு அந்த குரூப்பில் இருக்கிற மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ரைட்டர்ஸும் ஒவ்வொரு ஏஜ்லேயுமே அந்த ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் என்ன, அதை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, அது எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகி எந்த இயரில் முடிய போகுது, அதில் இருக்க குயின்ஸ் ஆர் கிங்ஸ் யார், அதில் இருக்க குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் யார், அவங்கள என்ன பேரில் அழைக்கிறோம், இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை நீங்கள் அழகாக லைன் பண்ணி ஹிண்ட்டாக எடுத்து ரீகால் பண்ணிவிட்டு வந்தாவே போதும். இதை தாண்டி கொஸ்டின் வர வாய்ப்பே கிடையாது. சார் அந்த கொட்டேஷனை கேட்பாங்களா, இவரை யார் இப்படி சொன்னாங்க, அவரை யார் இப்படி சொன்னாங்க, இப்படின்லாம் வருமா? வரும். ஆனால் 3 கொஸ்டினோ 2 கொஸ்டினோ தான் வரப்போகுது. அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒட்டு மொத்தமாக எதையுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் விடாதீங்க. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அந்த ரைட்டருடைய ரைட்டிங்ஸு அண்டு அது பெஸ்ட் ரைட்டிங்காக இருந்தால் அது என்ன கான்செப்ட்டு, அந்த ஏஜில் இருக்கிற குயின் ஆர் கிங்கை பார்க்க போகிறீங்க. அந்த இயர் எதில் ஸ்டார்ட் ஆகுது, எதில் முடிய போகுதுங்கிறத பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் அதில் இருக்க குரூப் ஆஃப் ரைட்டர்ஸை பார்க்க போகிறீங்க. ஓகே, இதை தாண்டி கொஸ்டின் வர வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ தான். இதே விஷயம் தான் ராமச்சந்திரன் நாயர் புக்கில் இருக்கும். பட் அது வந்து அழகாக கைடு மாதிரி இருக்கும். அதை ஒன்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரெசன்டேஜ் வரைக்கும் போக போகிறீங்க. ஓகே, இது ஒன்று. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறீங்க அப்படின்னா யூனிட் 8 லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் சார். அதெல்லாம் என்னென்னமோ இருக்குது. சின்டெக்ஸுங்கிறாங்க, செமான்டிக்ஸுங்கிறாங்க, மார்பாலஜிங்கிறாங்க, அப்படிலாம் நிறையா வருதுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் எங்கே சுற்றியும் உங்களுக்கு கன்ஃபார்மாக இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி, என்ன ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லி, பூப்பு தியரி, டிங்டாங் தியரி அப்படிங்கிற இந்த தியரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று ஸ்பீச் சவுண்டு ஃபொனட்டிக்ஸு. ஓகே, அந்த ஃபொனட்டிக்ஸோட ஸ்பீச் ஆர்கன்ஸோட ஒரு மேப் இருக்குது. நீங்கள் எங்கே தேடினாலும் அது கிடைக்கும். டங் எங்கே இருக்குது, டீத் எது எங்கே, அண்டு வந்து வோக்கல் கார்டு எது அப்படிங்கிற விஷயங்கள், ஹார்ட் பேலட், சாஃப்ட் பேலட்டு அப்படிங்கிற ஆர்கன்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஆர்கன்ஸை
யூஸ் பண்ணும்போது என்ன வேர்டு ப்ரொனவுன்ஸ் ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாவே அதில் எப்படி வந்தாலும் உங்களால் வந்து அதில் வர கொஸ்டினாக எடுக்க முடியும். அப்புறம் செமான்டிக்ஸ், மார்பாலஜி இதெல்லாம் என்னென்னா அதெல்லாம் ஒவ்வொரு லைன் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தாவே போதும். ஓகேங்களா? ஃபோனட்டிக்ஸ்னால் என்ன, ஃபோனாலஜினா என்ன அப்படிங்கிறத ஒரு 2 மார்க் கொஸ்டின் மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு டேர்ம்ஸை எழுதி நம்ம சிலபஸ்லேயே இருக்குது. அதில் சின்டெக்ஸ்னால் என்ன, அதில் சின்டெக்ஸ்னு இருக்கும். சின்டெக்ஸ்னால் என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க போதும். இதை நீங்கள் பாருங்கள். ஸோ லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின், அண்ட் அது இல்லாமல் ஸ்பீச் ஆர்கன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அண்டு ஸ்பீச் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணும் பொழுது என்ன வேர்ட்ஸ், இப்போ வந்து இன்னும் அப்படிங்கிற சவுண்ட் வருதுன்னா நேசல் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் 3 இருக்கும். அது மாதிரி நமக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் என்ன, ஃப்ரிகேட்டிவ்ஸ்னால் என்ன, டிப்தாங்ஸ்னால் என்ன, பியூர் ஓவல்ஸ்னால் என்ன, இப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் எடுத்து எழுதி தெரிஞ்சாவே போதும். பெரிய விஷயம் கிடையாது. நம்ம யூஜி சிலபஸை தான் ஃபேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆக போகுது. நம்ம பிஜி டிஆர்பி கிடையாது. ஸோ யூஜி கிரேடில் தான் கொஸ்டின் வரும். ஸோ இப்படி தான் கொஸ்டின் வரப்போகுது. சில டேர்ம்ஸோ சில கோட்ஸோ நமக்கு வந்து கொடுக்கலாம். நீங்கள் இதை வெல்வர்ஸாக படிக்கும்போதே நிறைய பர்சன்ஸோட கோட்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, எந்த மெட்டீரியல் வச்சு படித்தாலும் சரி, அங்கே கன்ஃபார்மாக அவங்க அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு லிட்ரேச்சர்னால் மெட்டீரியல்னால் அதுதான், மாறப்போகிறதே கிடையாது. இப்போ வந்து நான் வந்து நாக்கை யூஸ் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா மற்றவங்க வந்து நாக்கை யூஸ் பண்ணாமே பேசிட முடியுமா? அந்த மாதிரி தான். அதனால் கண்டென்ட் அப்படிங்கிறது எங்கேயுமே மாற போகிறதில்ல. யார் எந்த மெட்டீரியலை வச்சுருந்தாலும் நீங்கள் அதை பற்றி வந்து ஃபீல் பண்ணவே வேணாம். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் லிங்குவிஸ்டிக்காக கோத்ரூ பண்ணால் போதும். நீங்கள் படிக்கிறத தனியாக ஹிண்ட் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு லிங்குவிஸ்டிக்கு என்னன்னே தெரியாது சார், அதை எப்படி சார்னா 10th புக்குன்னு நினைக்கிறேன், 10th or 8th புக்குன்னு தெரில, தமிழ் மீடியம் புக்லேயே இருக்குது. மொழியியல்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்தெந்த வார்த்தைகளை எப்படியெல்லாம் உச்சரிக்கிறாங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபோனட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணால் முடிஞ்சால் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா முக்கியமான விஷயம், ஆனால் ரொம்ப ஈஸியான விஷயம், கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் சார், படிக்கிற காலத்துலேயே நமக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அப்போ தெரியாது, அந்த ஏஜ் வேறு, வந்தால் அப்படியே அருமையாக இருக்கும். பட் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், புரியும். பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. 3ஆக பிரிச்சுருக்காங்க. கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ் இருக்கிறாங்க, அண்டு மாடர்ன் கிரிட்டிக்ஸ் இருக்கிறாங்க. இன்பிட்வீனில் ஓரியன்டேஷனல் தியரின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸை பிரிச்சுருக்காங்க. இவ்வளோ தான். அண்டு அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. இதில் கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற கான்செப்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அவங்களோட வந்து குவிண்டிலியன் இருக்க போகிறாங்க, லான்கினஸ் இருக்க போகிறாங்க, அண்டு எஸ்டி கால்ட்ரிட்ஜ் வந்துடுறாங்க, டிஎஸ் எலியட் வந்துடுறாங்க. இப்படி பிளாட்டோவில் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆகிற வரைக்கும் இருக்குது. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் தாங்க சொல்லியிருப்பாங்க. இதில் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, பிளாட்டோ அப்படின்னா அவர் ஊரில் பொய்ட்ரியை பேன் பண்ணி போடுறாரு, மாரல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்டு அது அவர் வந்து மிமிட்டிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தது மிமிசஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு அரிஸ்டாட்டில் சைடு வருது. அண்டு இதெல்லாம் தாண்டி லாங்குனஸ் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரேட்டோரியோ, பேச்சு வந்து எப்படி இருக்கணுங்கிற மாதிரி போகுது. சாரி, குவிண்டிலியன் வந்து பேச்சாற்றல் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பேச போகிறாங்க. லான்கினஸ் என்ன பண்ண போகிறாருன்னா கிராண்ட் ஸ்டைலு, எப்படியெல்லாம் ஸ்டைலை யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படிலாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணுறாங்கிறத கான்செப்டை கொடுத்துருக்க போகிறாங்க. எஸ்டி கால்ட்ரிட்ஜ் என்ன பண்ண போகிறாரு, பிரைமரி இமேஜினேஷன்னா என்ன, செகண்டரி இமேஜினேஷன்னா என்ன அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ட்ரைடன் என்ன சொல்ல போகிறாரு, ட்ராமட்டிக் பாய்ஸின்னு சொல்லி நியாண்டருங்கிற பேரில் இவரே பேசியிருப்பார். அதில் 4 பேர் இருப்பாங்க, அது யார் இப்படி ஒவ்வொருத்தருமே. ஓகேங்களா? பிளாட்டோ, அரிஸ்டாட்டில்னா மிமிசிஸ்ங்கிற கான்செப்டை வச்சுருக்கிறாங்க. லான்கினஸ் அப்படின்னா சப்ளைமிட்டிங்கிறத வச்சுருக்கிறாங்க. அண்ட் குவிண்டிலியன் அப்படின்னா ஒரேட்டேரியாங்கிறத வச்சுருக்காங்க. இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்குங்க போதும். அதை யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வரப்போகிற கொஸ்டின் எந்த புக்கில் இருந்தோ அப்படியே அதையே கேட்க போகிறதில்ல. ஒரு கான்செப்டை கொடுத்துருவாங்க, இந்த கான்செப்டை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. அப்போது இவர் இந்த கான்செப்டை சொன்னார், நாங்கள் உங்களால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, கரெக்டாக அண்டர்லைன் பண்ண முடியும். அதனால் அதில் வர ரைட்டர்ஸை எல்லாமே வந்து என்ன கான்செப்டை சொல்லி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன கான்செப்டுக்காக அதை பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் முக்கால்வாசி பொயட்ரியை பற்றியும் அண்டு ஸ்பீச்சை பற்றியும் அண்டு எலிஜி ட்ராமா பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. ஓகே, வேறு எங்கேயுமே வந்து தாண்டி இருக்காது. அவங்களோட வியூஸ் மட்டும்தான் மாறும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கிரிட்டிசிசம்லேயே முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வரப்போகிற இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஈகோ கிரிட்டிசம்னா என்ன, அண்ட் வந்து ஃபெமினிஸ்ட்னா என்ன, மார்க்சிஸ்ட்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்னு சொல்லி பேசிக் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ கிரிட்டிசிசம்னா என்ன, ஐயர் ரிச்சர்ஸ் இருக்கிறாரா, ஓகே,
அதுக்கடுத்து வந்து ஈகோ கிரிட்டிசம்னா என்ன, ஃபெமினிசம்னா என்ன, ஃபெமினிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷோவால்டர் இருக்கிறாங்க, உல்ஸ்டான் கிராஃப்ட் இருக்கிறாங்க, ஃபெமினிஸ்ட்டை 3ஆக பிரித்தாங்க, அது எந்த ஃபேஸில் இருந்தது, இப்படிங்கிற இந்த பேசிக்கான கண்டென்ட்டை நீங்கள் வந்து போனாவே போதும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று மார்க்சிஸ்ட் அப்படின்னா அந்த டேர்மை யார் காயின் பண்ணாங்க, ஈகோ கிரிட்டிசம்னா யார், அந்த வேர்டை யார் காயின் பண்ணாங்க, இப்படிங்கிற அந்த வேர்டை காயின் பண்ண பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி எடுத்தால் போதும். இதையெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுதே உங்களால் ஹிண்ட்டு மேக் பண்ண முடியலன்னா செகண்ட் டைம் பண்ணி அந்த ஹிண்ட்டாக மேக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிற விஷயத்துலேருந்து ஹிண்ட்டை எடுக்கிறீங்களோ அதுதான் லாஸ்ட் டைமில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை மட்டுமே கோத்ரூ பண்ணுங்கள். இதில் ஹிண்ட் எடுத்துவிட்டு திரும்ப போய் மறுபடியும் அதில் இருக்க 50 பக்கத்தை படிச்சிருந்தா வேலையே ஆகாது. கொஸ்டின் எங்கேயுமே உங்களை இன்டெப்த்தாக போய் இது எப்படி வந்து அப்படி கேட்க வாய்ப்பே கிடையாது. பேசிக் கொஸ்டினாக இருக்கும், நமக்கு ஆன்சர் தெரியும், அங்கே பதட்டத்தை விட்டுட்டு வந்துடுவோம், இங்கே வந்து ஐயோ விட்டுவிட்டோமேனு யூஸ் பண்ணுவோம். அதனால் ஆரம்பத்திலே அதை ஷார்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கண்டென்ட்டும் என்ன இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, கை வலிக்கும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியம். இப்படி தான் இந்த 3 யூனிட்டை படிக்க போகிறீங்க. இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரப்போகிறது கிடையாது. அப்போ மற்றதெல்லாம் எப்படி சார் படிக்கிறது? போயமாக இருக்குன்னா ஒரிஜினல் போயமாக ஒரு தடவையாவது படிங்க. நாவல் அப்படின்னா சம்மரியை டீட்டெயிலாக படிங்க, கேரக்டர் நல்லா பார்த்துருங்க. ட்ராமா அப்படின்னா ஆக்ட்வைஸ் இன்வைஸ் சம்மரியை படிங்க, டீட்டெயில்டான கேரக்டர் ஸ்கெட்சை வந்து பார்த்துருங்க. சம்மரியை படிக்கும்போதே அவங்க ஒரு லைனை கொடுத்தாங்கன்னா அது யார் சொல்லியிருப்பாங்கன்னு இதில் வந்துடும். நான் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிக்கல சார், எனக்கு வரல, வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஷேக்ஸ்பியர் கொடுத்துருக்க ட்ராமா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ட்ராமா தான். ஸோ ஷேக்ஸ்பியர்னாவே அந்த ட்ராமா அந்த கேரக்டர்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணிடுங்க. அந்த கேரக்டர் எங்கே வராங்க பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸியாக நம்மளால் எடுத்துட முடியும். கிட்டத்தட்ட யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது நான் எழுதலை இது வரைக்கும், இப்போ எழுத போகிறேன். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஓகேங்களா, முடியும், அவ்வளோதான், அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. போயம்ஸுக்கெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பாருங்கள், அதுக்குன்னு இன்னொரு குரூப் இருப்பாங்க, நான் அதை பார்த்துருக்கேன். சார் இந்த போயமுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேணும், இந்த போயமுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேணும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதே ஒரு 15லேருந்து 10க்குள்ளே தான் இருக்கும். ஓனமோட்டோபியானா அது மியூசிக் தான். ஓகேங்களா, அலிட்ரேஷன்னா அது தான். இந்த மாதிரி அலிட்ரேஷன்னா என்ன, ஓனமோட்டோபியானா என்ன, அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த லைனில் என்ன இருக்குதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்குன்னு அது எந்த போயமில் இருக்குது அந்த லைனை மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டால் நம்ம அந்த கான்செப்ட் எடுத்துட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. பேசிக் தெரியணும். ஒரு மேக்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்முலா வச்சு எந்த மேக்ஸை வேணால் சால்வ் பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட்டுங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கே கான்செப்டை புரிஞ்சுக்க போகிறோம். அந்த எக்ஸாக்ட் லைனை படிச்சுட்டு போய் உட்காந்தலாம் இருந்தால் அந்த லைன் வந்திருக்காது. ஆனால் அதே டேர்மை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் வந்திருக்கோம், நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். ஓகேங்களா, அதனால் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ப்ரோஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் எண்டு லைனை கன்ஃபார்மாக பார்த்துருங்க. ப்ரோஸில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் சும்மா இருக்க மாட்டாமல் எகிப்தில் அவர் இருந்தார், பிரிட்டிஷில் இவர் இருந்தாருன்னு சொல்லி ஒரு கோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்படி தான், இவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் ஒரு 13 நிமிஷத்தில் அதெல்லாம் பேசிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், உங்களால் பண்ணிட முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான். ஓகே, ஃபைனலாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ நம்மக்கிட்ட நிறைய டெஸ்ட் பேட்சஸும் இருக்குது. டீட்டெயில்டான கொஸ்டின்ஸோடு உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சஸ் வந்து கொடுக்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, குயிக் ரீகால் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஓவராலாக மைண்ட் மேப்லேருந்து, கேரக்டரோட டீட்டெயிலேருந்து, நாவலோட சம்மரிஸ்லேருந்து, போயமோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, இப்படி நிறைய கான்செப்டை இன்க்ளூட் பண்ணி 10 யூனிட்ஸுக்குமே வந்து 300 ருபீஸில் குயிக் ரீகாலாக கொடுக்குறோம். நான் இப்போ பேசின எல்லா விஷயமும் அதில் ஆட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மெட்டீரியலே க்ரியேட் பண்ணியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் சார்பாக என்ன மாதிரியான யூஜிடிஆர்பி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய காண்டாக்ட் நம்பர் அதில் இருக்கும், ரொம்ப நாளாக என்னோடய லிங்க்கில் இருக்கும். உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், கூடிய சீக்கிரமே யூனிட் 1க்கு யூடியூப் கிளாஸஸே வந்து எடுக்க போகிறோம். ஆனால் அது பெய்டு கிளாஸஸாக தான் இருக்க போகுது. ஹட்சன் புக்கு ப்ளஸ் வந்து ராமச்சந்திரன் நாயர் புக்கு, இதை ரெண்டையுமே வந்து நான் கோத்ரூ பண்ணி இன்டெப்த்தாக டீட்டெயில்டான ஒவ்வொரு டைட்டில், அதாவது யூனிட் 1க்கான ஒவ்வொரு டைட்டிலுக்கான கீனான ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் வந்து 10 டைட்டில்ஸ்க்குமே வந்து நான் பெய்டு கிளாஸஸாக கொடுக்க போகிறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறம்போது உங்களால் வந்து யூனிட் 1லேருந்து கொஸ்டின்ஸை கிராக் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர அளவுக்கு அந்த கிளாஸஸும் இருக்கும். ஓகேங்களா, இன்னும் நிறைய எவ்வளவோ பேசலாம், பட் 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு. தேங்க்யூ. காலையில் எனக்காக இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு
தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? உங்களால் முடியும், யூ ஆர் த பெஸ்ட்டுங்கிறதோட நம்பிக்கையோடு படிங்க. நம்ம எல்லோரும் சிவியில் சந்திப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். பாய்.